நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे போன வாரம் நீங்கள் பிரபுவின் ராசலீலையை கண்டீர்கள். மகத்தான அந்த காட்சி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் ஜீவலீலையின் ஒரு மாபெரும் பகுதி. நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். இந்த மகத்தான நிலையின் தாக்கங்கள் ஜீவாத்மா பரமாத்மாவை பார்த்தல். அப்படி பார்ப்பதால் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதங்கள் மறைகின்றன. ஆத்மாவே உணர்கிறது அதுவே அந்த பரமாத்மா என்று. அதை இப்படியும் சொல்வார்கள், அந்த ஆத்மா நிறைவு பெறுவது என்பது பரமாத்மாவின் திருவடி மலரில் பொருந்தி விடுவது. பொருந்திய பின் அதுவே பரமாத்மா. பொதுவாக சில பக்தர் இப்படிப்பட்டதொரு நிலைமையில் மகிழ்ச்சி காண முக்தியை நாடுவதில்லை. துளசிதாசர் சொல்கிறார், சகுணோபாசக் மோட்ச நலேஹி. ஏனென்றால் பிரேமை என்பதே ஒரு ரசனை. அது ஜீவனின் ஆனந்தம், விரகத்தின் வேதனை. சொல்லில் விளங்காத சுவை, சுவை விளக்க முடியாத நிலை. முக்தி பெற்றுவிட்டால் இப்படி ஒரு சுவை அறிவதேது? அதனால் ஆத்மாவெல்லாம் பகவான் கிருஷ்ணனில் கலந்து பிரேமை, அந்த பிரேமையே உணர்வாகி சதானந்தத்தில் ஒன்றுகிறது. இப்படித்தான் பிரேமை கொண்ட நெஞ்சங்கள் பிரேமை தனக்கு மட்டும் உரியது என்று, பிரேமைக்குரியவன் தனக்கு மட்டும் உறவு என்று விட்டுக் கொடுக்கவே விரும்புவதில்லை. அந்த முறையில்தான் மாசற்ற கோபியர் அனைவரும் அவரவர் கிருஷ்ணனை தனித்தனியாக பார்க்கிறார்கள். இதில் உள்ளாழ்ந்த பொருள் என்னவென்றால், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர்க்குரிய பரமாத்மா அவளுடன் நீங்காது இருக்கிறார் என்பதுதான். நீர் நிரம்பிய பானைகளை வையுங்கள்.
ஒவ்வொரு பானைக்குள்ளும் சூரிய பிம்பம் தனித்தனியாய் தெரிவதில்லையா? ஒவ்வொரு பானையும் நினைக்கிறது சூரியன் என்னுடையவன், அவன் எனக்குள் இருக்கிறான், வேறெங்கும் இல்லை என்று. இதுதான் பிரேம பக்திக்கு விளக்கம். ராசலீலை என்பது இதுதான். இது சிருஷ்டி முழுவதும் நிரந்தரமாய் நடக்கிறது. அன்பு என்ற கடலிலே ஆடுகின்ற அலைகளே, ஒரு தலைவன் ஒரு தலைவன், உயிருக்கெல்லாம் ஒரு தலைவன். ராசலீலை யோகத்தில் போகமாய், போகத்தில் யோகமாய் விளங்கப்படும் ஒரு புனிதமான நிலை. ராச என்பதின் மூலம் ரசனை. ரசனை என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். சுவையே இறைவன். பகவதி ஸ்ரீபிரியை ராதை பிரகிருதி, அதாவது குண்டலினி சக்தி. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்தான் புருஷன். பிருந்தாவனம் தான் 1000 இதழ் தாமரை. கோபியர்கள் அந்த கரணத்தின் விளைவுகள். ஸ்ரீ கிருஷ்ணனின் புல்லாங்குழல் ஓசையின் மதுர அலைகள் பிரணவத்தின் நாதமாகும். அதை யோகியர் கேட்கிறார்கள். அதிலே பிரேமலீலையின் வர்ணனை உண்டு. அது உள்ளத்திலே உயர்ந்த எண்ணங்களை தந்து மனிதனை சிறப்பிக்கின்றது. பக்தியில் சூர்தாஸ் சொல்கிறார், சியாமள ரூபா கோபீ சல்லாபா, மனமெனும் கண்ணால் பார்க்கிறேன் உன்னை, எனது சேவை உன்னை பாடுவது. ஸ்ரீ கிருஷ்ணனின் ராதை, ஸ்ரீ ராதையின் கிருஷ்ணன் புரிந்த லீலை சித்திரக்கலையிலே புகழுக்குரியது. அதே மாதிரி அவருடைய திவ்ய பிரேமையும் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் பௌதிக பிரேமை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சில ஆராய்ச்சியாளர்களின் கருத்து, ராதாகிருஷ்ண உபாசனை முதலில் தனித்தனியாக இருந்தது. இருவரையும் சேர்ந்து உபாசிப்பது நிம்பார்க்க சம்பிரதாயத்தில் இருக்கிறது. நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனும் எழுதியிருக்கின்றார். இன் நிம்பார்க்கா, கிருஷ்ணா அண்ட் ராதா டேக் பிளேஸ் ஆஃப் நாராயணா அண்ட் இஸ் கான்சார்ட். அதோடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு மகத்தான உண்மையை சொல்கிறார். பக்தி இஸ் நாட் மெடிடேஷன் ஆர் உபாசனா, பட் பக்தி இஸ் லவ் அண்ட் டிவோஷன். இங்கே டாக்டர் ராதாகிருஷ்ணனே பக்திக்கு விளக்கம் சொல்லும் போது மெடிடேஷனையும் டிவோஷனையும் பற்றி சொல்கின்றார். அது மிக உயர்வானது. அந்த கருத்து என்னவென்றால், உபாசனா என்றால் பக்தி இல்லை. இந்த பக்தி பிரேமையின் பிரதிபலிப்பு. இங்கு ராதை என்பது தூய பிரேமையின் பூர்ணமான வடிவம். இனிமேல் கதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் அரசியல் லீலைகளும் மகாவீரர்களின் மகத்தான வரலாறுகளும் அரக்கமனம் படைத்த கம்சனின் முடிவும் வர இருக்கிறது.
போங்கள் போங்கள் போங்கள், உடனே எனது எனது சாணூரனை வரச் சொல், முஷ்டிகனை வரச் சொல், நாளை நமது ராஜ்ய சபைக்கு நமது போர்ப்படை தளபதிகள் அனைவரையும் வரச் சொல். போ போ. கம்சமன்னா, நம்ப முடியாத பயங்கரமான சொப்பனம் ஒன்று நீங்கள் கண்டீர்களாம். அதிலே மனது சங்கடப்பட்டு நீங்களே கலங்கலாமா? நீங்கள் கண்ட சொப்பனம் உங்கள் நிம்மதியை கெடுக்க இனி வரப்போவதை குறிப்பிடுகின்றது. துடிப்புள்ள கம்சன் துவண்டு போயிருப்பது எங்களையும் வாட்டுகிறது. மன்னவரே, எப்படி சொல்லுவேன்? கனவுக்கே இப்படி நீங்கள் ஒடுங்கிவிட்டால் உங்கள் வலிமைகள் எங்கே? சொல்லுக்கடங்கா சூரத்தனம் மிகுந்த எங்கள் மாவீர கம்ச மன்னவன் எங்கே? உங்கள் குரலை கேட்டாலே தேவர்களின் குலை நடுங்குமே. சிங்கம் போல் சீரும் எங்கள் கம்சன் செயலிழந்து முடமாகி சிந்தனை குளத்திலே மூழ்கி வாய் திறவாமல் இருந்தால் அன்பா, வாய் திறவாமல் இருந்தால்? இதற்கு முன்னாலும் தாங்கள் பேசாமல் இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். பார்த்தாலும் இப்படி பயந்த நிலையில் நான் பார்த்ததே இல்லை நண்பா, பார்த்ததே இல்லை. இந்த மௌனம் தான் எங்களை சிந்திக்க வைக்கிறது நண்பா, இந்த மௌனமேதான். போர் முறைகளின்படி பகைவனை வீழ்த்துவதற்கு முதல் நடவடிக்கை என்ன தெரியுமா? அவனை பயமுறுத்துவது, அவனது உள்ளத்தில் அச்சத்தை உண்டு பண்ணுவதுதான். அரசே, அதில் அவன் சக்தி அரையளவு குறைகிறது. அச்சம் கொண்ட பகைவன் களத்தில் இறங்கும் முன்பே பாதி செத்து விடுகின்றான். அச்சமில்லாதவன் சந்திக்கும் எதிர்ப்பு அவனுக்கு அது துரும்பாகும். அண்டமே அவனை சுற்றி வளைத்தாலும் அவன் நிலை கலங்காமல், நம்பிக்கை இழக்காமல் வெற்றியுடன் தான் வருவான். சரித்திரம் படைக்க வேண்டிய கம்ச மன்னவனே, அச்சப்பேயை நீங்கள் ஆழ்மனத்துள் அண்ட விடாமல் எட்டி மிதித்து எடுத்தெறியுங்கள். இந்த அச்சத்திலிருந்து என்று மீள்வது, என்றுதான் மீள்வது? இதை நானே எப்படி சொல்வது? நீ பார்த்து நிமிர்ந்து நின்ற நான் காலத்தின் கைப்பிடியில் அகப்பட்டு அந்த பிள்ளையால் சிரிப்பு காளாகி நிற்கின்றேன். அந்த பிள்ளையால் கம்சன் இம்சைக்கு இலக்காகி நிம்மதி என்பதையே இழந்தேன். அவன் நாம் அனுப்பிய வீரத்திலே மிக சிறந்தவர்களை தன்னந்தனியாக நின்று அழித்தான். அவன் நினைத்திருந்தால் கண்மூடி திறப்பதற்கு முன் என்னை கொண்டிருப்பான் எளிதாக. பாலன் ஏன் செய்யவில்லை? அப்போதே நான் சொன்னேன், அதைத்தான் செய்கிறான். என் விதி, அவன் விளையாடுகிறான். கம்சனை கைபொம்மையாக்குகிறான். என் மீது நம்பிக்கை எனக்கே இல்லாது சிந்தி சிதறச் செய்து கம்சனின் நினைப்பில் நெருப்பை மூட்ட பார்க்கிறான். இது அவன் விளையாட்டு. சிங்கம் ஒன்று சிறிய மானை கொல்வதற்கு முன்பு அதனை ஓட ஓட விரட்டும். பிறகு அதை சிறிது சிறிதாக கடிக்கிறது. கடித்து ஓடவிட்டு பார்க்கிறது. பிறகு அதை இன்னும் கொஞ்சம் கடிக்கிறது. பிறகு விடுகிறது. பிறகு கழுத்தை பிடிக்கிறது. பிடித்து ஒரே அமுக்குகிறது. இந்த அளவிலே அந்த மான் சக்தி இழந்து, சகலமும் இழந்து, சரிந்து கீழே விழுந்து விடுகிறது. அது சொல்கிறது, சிங்கமன்னா, என்னை தின்றுவிடு என்று. இது மாதிரி அனுபவம் தான் இப்போது எனக்கும் அவனுக்கும் நடக்கிறது. நண்பனே,
நண்பனே, இப்படி அணு அணுவாக நான் சித்திரவதைப்பட்டு சாவதை விட கம்சன் ஒரு பிள்ளையின் சாகசமிக்க சதியால் செத்தான் என்ற பழி வராதிருக்க தற்கொலை புரிந்து கொள்வதே கௌரவம். இப்படித்தான் சொல்வதா எனது நண்பா? இது வீரத்துக்கு அழகல்ல. புயலாக எனக்கும் கூட சீரத் தெரியும். பிரயோஜனம் வெட்கக்கேட்டுக்கு திரை போடுவதோ? போடுவது திரை அல்ல, பொறுக்க முடியாத வேதனை. மன்னா, வீரனுக்கு வீழ்ச்சி என்பதே இல்லை, என்றுமே இல்லை. ஏனென்றால் வீழ்வதற்கு முன்னாலே அந்த வீரன் யுத்த களத்தில் மடிகின்றான். அவனுடைய முடிவு மரணம் அல்ல, வீர சொர்க்கம் என்பார்கள் அரசே, வீர சொர்க்கம். மன்னவா பாணாசுரா, ஆர்ப்பாட்டங்களான பேச்சுக்களாலே சீரழிந்த பேர் மாறாது. ஆம், சரியாக சொன்னார் மன்னர். ஆர்ப்பாட்டங்களாக எழும் ஓசைகளால் நமது பிரச்சனைகள் தீர்ந்து விடாது. எழும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் திட்டமிடுவது, திறமையை காட்டுவது. திறமையும் திட்டமும் எங்கு பெறுவது? அறிவாளியிடம், மாமேதையிடம். மன்னவா, வீரம் என்பது ஒரு முரட்டு குதிரையை போன்றது. அதை நேரான பாதையில் ஓட வைக்க அந்த நுட்பங்கள் தெரிந்த ஒருவன் வேண்டும். அதைப் போலவே தனியொரு வீரனால் ஜெயிப்பது எளிதல்ல. வெற்றிக்காக அவன் புத்திக்கு பாதையை காட்ட தெரிந்த தலைவன் வேண்டும். சாணூரா, அப்படி ஒரு அறிவாளி எங்கிருக்கிறார்? இங்கேயே, இந்த அவையிலேயே மாமேதை சத்தியகர் என்ற வித்தகர் வழிகாட்ட வந்திருக்கிறார். இந்த விவேகம் மிக்கவர் வணக்கத்துக்குரிய அரக்கர் குலகுரு மகான் சுக்ராச்சாரியாரின் பிரிய சீடர். இவர் அறிவு, இவர் அனுபவம் வரவாகும் நமக்கு. அதனால் நான் மன்னருக்காக இங்கே இவரை அழைத்தேன். ஆமரசே, இவர் சொப்னத்தின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து சொல்வதோடு சூட்சமத்தை உணர்ந்து கொண்டு அதன் பாதிப்பு எந்த அளவுக்கு போகும் என்பதையும் கணிப்பார். அதற்கு ஒரு பரிகாரமும் கொடுப்பார். ஆற்றல் மிக்க சத்தியகரே, என்னுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய முடிவு என்ன? இதற்கு ஒரு வழி உண்டா? எனது வேதனைகள், உள்ளாழ்ந்து போற அவமானங்கள் தீர வழி சொல்லுங்கள். கெட்ட கனாக்கள் முன்னறிவிப்பு என்பார்கள். அது உண்மைதான் அரசே, அது உண்மைதான். மாமேதை சுக்கராச்சாரியரின் சீடன் என்ற தகுதியில் உங்களுக்கு வரும் துன்பங்களை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன். அரக்கர்களை காக்க வேண்டும் என்பது எனக்கு குருயிட்ட கட்டளை. ஆம் மன்னா, தாங்கள் அரக்கர் குலமணி. அதனால் காப்பது என்பது எனக்கு ஏற்புடையது. இந்த சொல் கேட்டு மீண்டும் பிறந்தேன். எனக்கு என்ன கூறப் போகிறீர்கள்? இப்படி ஒரு நிலைமை வரும் என்று குருதேவர் ஏற்ற உபாயம் சொன்னார். என்ன? அரசே, தாம் மகேஸ்வரனுக்கு வேள்வி செய்யுங்கள். அது ஏற்படும் இன்னல்களை நீக்கிவிடும். இந்த மகேஸ்வர வேள்விக்கு பெயர் தனுர் யஜ்ஞம். பகவான் பூதநாதரின் திவ்ய தனுசை பூஜை செய்வதால் இந்த வேள்வி நற்பலன் தருகிறது. இது கெட்ட சொப்பன பலன்களை, எதிரிகளின் பலங்களை வீழ்த்த வல்லது. இந்த வேள்வி நிகழ்த்துவதால் நமக்கு வரும் தொல்லைகள் எதுவாக இருந்தாலும் அதை அடியோடு இதை சீராக சரியாக செய்து முடித்து விட்டால் நாம் விரும்புவதை வழங்குகிற சங்கர் பகவான் முன்னால் வந்து காட்சி தந்து நீங்காத வேதனைகளை நீக்கி முதுமையையும் மரணத்தையும் நெருங்க விடாது செய்வார். சங்கரரே வழங்கிய தனுசா? முனிவரே, அது எங்கே? அது உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது விஷயமாக மன்னர் உக்கிரசேனர் சொல்லாமல் இருந்திருக்கிறார். அந்த சிவதனுசு நல்ல பாதுகாப்புடன் மதுராவின் ராஜகுலத்தில் உள்ளது. அதை உங்கள் ஒற்றர் மூலம் பெறுங்கள். மாமன்னவா, அந்த மகத்தான பாசுபத தனுஷ் நந்தீஸ்வரரிடம் பசுபதிநாதரால் வழங்கப்பட்டது. பின்னொரு சமயம் அவர் புஷ்கர தீர்த்தத்தில் அந்த தனுசை பரசுராமருக்கு பரிசளித்தார். அருள் பலம் கொண்ட பரசுராமர் அதை ராஜகுல புரோகிதருக்கு அளித்தார்.
திரிபுராரி அந்த தனுசை வைத்து திரிபுராசுரனை வதம் செய்தார். அரசே, இப்படி 2 தனுசுகள் இருந்தன. ஒன்றை திரேதாயுகத்தில் ஸ்ரீராமன் உடைத்தான், இன்னொன்று மதுராவின் ராஜகுலத்தாரிடம். அந்த உயர்ந்த தனுசின் பூஜை தடைபடாமல் நடந்தால் உமது வாழ்க்கையில் நிம்மதிக்கு குறைவே இருக்காது. நடந்தால் என்று தாங்கள் உரைப்பதின் காரணம் ஏன்? இந்த பூஜை தடைபடாமல் நடப்பதில் சந்தேகம் உண்டா? இல்லை மன்னவா, உண்மையில் இந்த தனுஷ் வேள்வி கடுமையானது. வலிமை மிக்க ஆதிசேஷன், சூரிய பகவான், கார்த்திகேயனும் செய்ய முடியாது. மேலும் இதில் மேலும் என்ன? குருதேவர் சொன்னார், இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்கும் போது அந்த தனுசு உடைந்து விட்டால் வேள்வி செய்பவனுக்கு கேடு. மேலும் குருநாதர் சொன்னார், ஸ்ரீமன் நாராயணனை தவிர அந்த தனுசை யாரும் முடிக்க முடியாது. அதனால் மன்னா எனக்கு வேள்வியை பற்றி சந்தேகமில்லை. பெருமைக்கல்ல, என் மனமாறச் சொல்லுகிறேன், இந்த மகத்தான வேள்வியில் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். ஆம், உங்களுக்குத்தான் வெற்றி, உங்களுக்குத்தான். நானும் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இந்த வேள்வி நடக்கும் போது நம் பகைவன் கிருஷ்ணனுக்கும் அழைப்பு விடுங்கள். இதே இடத்தில் ஏற்றதொரு சமயத்தில் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள. கம்சனுக்கு வெற்றி, கையில் சிக்காத கிருஷ்ணனுக்கு வீழ்ச்சி. பிரிய நண்பரே, அவனை என்ன காரணம் சொல்லி அழைக்க? காரணம் வேள்வி. தாம் நடத்த இருக்கின்ற ஒரு மகத்தான வேள்வியை தரணி போற்றும் திருவிழாவாக நடத்துங்கள். நம்மை சார்ந்த மன்னர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்புங்கள். மதுராவின் ஜனங்கள் இந்த மகத்தான வேள்வியை கண்டு பெருமை கொள்வார்கள். அதோடு உங்கள் நாட்டின் வீர விளையாட்டுகளுக்கு முதலிடம் கொடுங்கள். அந்த முறையில் அற்புத திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். இது நாட்டின் அழைப்பு என்று கிருஷ்ணனுக்கும் அழைப்பு விடுங்கள். அன்று கோகுல பிள்ளை காளிங்க நாகத்தை அடக்கி அந்த கோவர்தன மலையையே தூக்கி ஊர் மக்களின் பார்வையில் உயர்ந்து போயிருக்கிறான். அதை சொல்லி அவனுக்கு இந்த அரசாங்க விழாவில் நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்க நல்ல பரிசு வழங்குங்கள். இது இன்றைய தேவை, உடனடி தேவை. மன்னா, ஒரு முறை அவன் நமது வளையத்துக்குள் வந்துவிட்டால் திருவிழா வாசலிலே நிற்கும் பட்டத்து யானை குவலையாப்பிடம் அவனை மோதி அழிக்கும். தவறினால் நமது அடுத்த ஏற்பாடு மல்யுத்தத்திற்கு அவனை அழைத்தல். அந்த மல்யுத்தத்தில் இந்த மனித மலை அந்த சுண்டலியை நசுக்கிவிடும். இந்த உங்கள் திட்டத்தால் அந்த பிள்ளை ஒருமுறை என் முன்னால் வந்தால் உரையிலே உறங்குகின்ற எனது வாழ் அவன் தலையின் அரிக்கு உடல் வேறு தலைவேறாக. முடியாது. முடியாதா? முடியாது. நாம் அழைத்தால் இங்கு வரமாட்டான். உங்களுக்கு உடன்பாடு உள்ள ஒருவனை அந்த கள்ளனை பிடிக்க அனுப்புங்கள் என்றே. என்றால் வசுதேவரையும் தேவகியையும் அனுப்பி வையுங்கள். தேவகி? இல்லை இல்லை, தேவகி மரணத்தை ஏற்பாள், ஒப்பமாட்டாள் இதற்கு. அவள் நாம் கெட்டும் இதுவரை சொல்லவில்லை அவள் பிள்ளை என்று. அவளை வெட்டி வீழ்த்துங்கள். கூடாது, காரியம் கெட்டுவிடும். இந்த சிந்தனை சரியல்ல, நமக்கே வினையாகும். பலமுறை சிந்தித்ததில் ஏற்ற ஒருவர் இருக்கிறார். சொன்னபடி செய்து முடிக்க. சொல். அக்ரூரர். அக்ரூரரா? ஆமரசே, அவர் யாதவ குலத்தில் செல்வாக்கு மிக்க ஒருவர். நம் அனைவரிலும் அழுத்தமானவர். அவர் சொல்லுக்கு எங்கும் மதிப்பு. அவர் பொடி வைத்து பேசினார் என்றால் மிக பெரிய பிரச்சனையை சிறிதாக்குவார். அவர் செயல்பட தொடங்கினால் வெற்றி. தனுரா, இது நமக்கு ஒத்து வராது.
அவர் சிறந்த ராஜபக்தர். உனக்கு நினைவில்லை? அவர் அன்று நம் அவையில் என் மீது வாளெடுத்து வீசும் அளவிற்கு வந்து விட்டார். அதோடு அவர் மன்னர் சூரசேனரை தெய்வமாக மதிக்கிறார். அவர் தெய்வத்திற்கு எப்போதும் எதிராக நடக்க மாட்டார். எந்த முறையிலே யார் எப்படி சொன்னாலும். மன்னவா, யாரையும் விலைக்கு வாங்கலாம், அளவுகள் தான் மாறுபடும். அவரிடம் தேனொழுக பேசினால் பழம் நழுவி பாலில் விழும். அவருக்கு நமது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒன்றை எடுத்து எழுதிக் கொடுங்கள். அவர் ராஜபக்தர் தான். விலை கொடுத்தால் இடம் மாறுவார். அவர் முதிர்ந்த ராஜதந்திரி. அந்த முதிர்ந்த ராஜதந்திரிக்குள் சுயநலமும் இருக்கிறது. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி விலைக்கு வாங்குங்கள். பிரச்சனைகள் எளிதாக தீர்ந்துவிடும். ஏனென்றால் அவருக்கு அத்தனை மதிப்பு. ஒற்றர்கள் எனக்கு கொடுத்த ரகசிய தகவலின்படி கொஞ்ச நாளுக்கு முன் அவர் கோகுலம் சென்றார் கிருஷ்ணனை பார்க்க. உங்களுக்கு அவரை ஏன் சொன்னேன் என்று இப்போது புரியும். அது சரி. அவர் இதற்கு மறுத்தால்? நமது விவேகம் வேலை செய்யவில்லை என்றால் வன்முறை இருக்கவே இருக்கிறது. சாணூரா, ஆபத்தில் உதவுவது உனது மூளைதான். அக்ரூரை அழைத்து வா. அக்ரூரரை பார்க்க ஆசை ஏற்பட்டது. முழு விவரம் தெரியாது. பொதுவாக இன்று மன்னவருடைய மனநிலையை பார்க்கும்போது புரிந்து கொண்டது என்னவென்றால், மன்னர் உங்களிடத்தில் விவாதிக்க விரும்புகிறார். யாதவ குலத்தில் தனித்தனியாக சில பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை ஆராய்ந்து பேசத்தான். அது மதுராவின் நலன் நல்லபடி உருவாக வேண்டும் என்று. இது மன்னர் விருப்பமா? இதை கம்ச மன்னன் சொல்கிறாரா? தனிப்பட்ட சில விஷயங்களை மனம் விட்டு பேச வேண்டும். உட்காருங்கள். அக்ரூரரே, இப்போதைய மதுராவின் வடிவமைப்பை மாற்றி புதிய தலைநகரம் அமைக்க நான் ஆசைப்படுகிறேன். என் கனவை செயல்படுத்த ஆற்றல் மிக்கவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி அதை உருவாக்க விரும்புகிறேன். எனது நினைப்புகளை நிஜங்களாக்க படைப்பாற்றல் மிகுந்த தங்களை போன்றவரை நான் நாடுகிறேன். அக்ரூரரே, தாம் வீர யதுகுலத்திற்கு பெருமை சேர்க்கின்றீர்கள். கேட்டாலே மெய் சிலிர்க்கின்றது. அந்த சிலிர்ப்பு தந்த சிந்தனை, அதன் பாதிப்பு மதுரா ராஜ்யத்தில் அடங்கிய ஒரு பகுதிக்கு உங்களை ராஜாவாக்க நினைக்கின்றேன். இது குறித்த செய்தியை அடுத்த மாதம் மதுராவில் நடக்க இருக்கின்ற மகத்தான விழாவிலே நானே வெளியிடப் போகிறேன். விழாவா? நமது வேதவித்தான சத்திகரின் ஆணைப்படி ஒரு மகத்தான மகேஸ்வர யஜ்ஞத்தை நடத்த நிச்சயித்திருக்கிறேன். அப்போது அந்த திவ்ய தனுசுக்கு பூஜை புரிவேன். அது பரசுராமரால் எனது முன்னோர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த விழாவிற்கு அண்டை நாட்டு மன்னர்கள் அனைவரையும் அழைப்பேன். அவ்விழா மகத்தான முறையில் அமையும். அப்போது பிரகடனம் செய்வேன் உங்களை அரசனாக்கி. இது பொருத்தமான முடிவென்று என் சுற்றமெல்லாம் பாராட்ட நாட்டு மக்களின் முன்னால் இந்த பெருமையை ஏற்க இருக்கிறீர்கள். அதனால் எல்லா யாதவகுல மக்களுக்கும் பெருமை. ஏதோ உணர்ச்சியில் ஏற்பட்ட கசப்பில் நம் உறவினர் மதுராவிலிருந்து ஓடினார்களே, அவர்களும் வருவார்கள். துண்டுபட்டவர்கள் நாளை இங்கே ஒன்றுபட்டால் நாட்டின் சிறப்பு நாளை மேலும் உயருமல்லவா? வாழ்க வாழ்க மன்னா, வாழ்க. இன்று ராஜா கம்சன் வாயிலிருந்து நாட்டின் நலனுக்குரிய வார்த்தைகள் வருவதை பார்த்து நானே ஆனந்தப்படுகிறேன். மன்னா,
தங்கள் மகத்தான எண்ணப்படி நாமெல்லாம் ஒன்றுபடும் போது ஒரு பொன்னான அரசு இங்கே செயல்படுகிறது, மனிதநேயம் மதிக்கப்படுகிறது, உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அவ்வாறே அமையப் போகிறது. அதிலே எனக்கும் மகிழ்ச்சி. நான் பேசிய கருத்துக்களை பாராட்டி பேசினீர்கள். பாராட்டினேன், பேசினேன், மறுக்கவில்லை. உள்ளொன்று வைத்து பேசவில்லை. போனவர்கள் திரும்பி வருவதற்கு ஒரு புதிய அணுகுமுறை இங்கே உருவாகுமானால் உடைந்த கண்ணாடிகளை ஒட்டி வைத்தது போல் சிதறி கிடந்தவர்கள் சேர்க்கப்படுவார்கள். மனம் விட்டு பேசுகிறேன். உங்களால் நான் பந்தாடப்படுகின்றேன். எதனால்? அதுதான் மன்னவா, ஒரு பகுதி ராஜ்யத்தை எனக்கு கொடுப்பதாக சொன்னீர்களே, நான் ஏற்கக்கூடாது மன்னா. ஏன்? அந்த பரிசு பெறும் தகுதியில்லை எனக்கு. இந்த பணிவு தங்களை இன்னும் உயர்த்துகிறது. பரிசு தங்களை போன்றவர்களுக்கு அளிக்கப்படுவதா இன்னும் பெருமை சேருகிறது. அதற்கு மன்னவா, தாம் என்னை ராஜபக்தன் என்கிறீர்கள். இந்த ராஜபக்தன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? யாரை நீதி சாஸ்திரங்கள் அப்படி சொல்கின்றன? யார் உயிர் போகும் வரை தனக்கு ஒரே நாடு ஒரே அரசன் என்று இருக்கின்றானோ அவனைத்தான். எனது இந்த தேகத்தின் மீது ஆணை மனமறிய சொல்கிறேன், எனக்கு ஒரே அரசர் மகாராஜா சூரசேனர். நான் வாழும் வரை அவரே எனக்கு அரசர். அங்குதான் நான் ஊழியன், அந்த ஊழியம் தான் கடமை. பொன்மொழிகள் விமர்சகர் இதைத்தான் ராஜபக்தி என்பார். பண்பட்ட உங்களுக்கு இது தெரியாதா? மகாராஜா சூரசேனர் அரசியலில் ஒதுங்கி போகிறார். அவரே அவர் மாளிகைக்குள் பாதுகாப்பில் இருக்கிறார். அதற்கு மேலும் சன்னியாசியைப் போல இருக்கிறாரே. அந்த மனிதர் பூஜை புரியவும் நேரம் இல்லாமல் இருக்க எப்படி அவரை நம்பி இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கிறது ஆட்சி செய்ய? அவருக்காக உழைக்க ஆர்ப்பாட்டமில்லாத ஒருவர், உங்களை போன்ற ஒருவர் தேவைதான். எங்கள் மன்னர் சூரசேனர் பக்தி மார்க்கத்திலே ஈடுபட்டால் அவருக்கு பின் இருக்கிறார் அவர் மைந்தன் வசுதேவர். அவர்தான் எங்கள் மன்னர். அவர் வீரமுள்ளவர், நேர்மையுள்ளவர், அவர் இதயமுள்ளவர், அரசியல் முழுவதையும் கரை கண்டவர். எந்த சந்திப்பை பற்றி தாங்கள் பேசுகிறீர்களோ அப்படி ஒரு சந்திப்பு நிகழுமானால் அது அதிசயம் அல்லவா? தாம் உண்மையாகவே நட்பை விரும்பினால் அதுவே அதிசயம். அன்பரே, நான் காத்திருக்கிறேன் அவர் நட்புக்காக. இதயபூர்வமாக அவரிடம் எனக்கு பகைமை இல்லை. பெருமைக்கும் உயர்ந்த அரசியலுக்கும் கூட நான் மாற நினைக்கிறேன். மாறுவது என்னையே மாற்றிய கதைதான். என் நெஞ்சத்திலே தீயாக சீறி பாய்ந்து புண்படுத்திக் கொண்டிருக்கிறது. கொல்லாமல் கொன்று குழப்பாமல் எனக்கு அமைதி தந்தால் கம்சன் அவனை நண்பனாக அல்ல, மனமாற அவனை மதுராவின் ராஜகுமாரனாக்குகிறேன். அக்ரூரரே, நேர்மையின் அவதாரமான நீங்கள் அன்பை மதிப்பதானால் இந்த பணிக்கு நீங்கள் தான் சரி. மெல்ல கசப்புணர்வை அகற்றிவிடுங்கள். அதன் பிறகு காரம் குறையும், கசப்பு நீங்கும் உங்களால். உடனே சிறைச்சாலையை திறந்து யுவராஜனாக அமர வைக்கிறேன். அக்ரூரரே, நீங்கள் ஆர்வமாக அந்த காட்சியை பார்க்க விரும்பினால் நல்லதொரு வாய்ப்பு நாளை வராது. அதை நழுவ விட்டு விடாதீர்கள். நீங்கள் சொன்னது தேனும் பாலும் போல் இனிப்பாக இருக்கிறது. இப்போது பேசியது யாரை பற்றி என்று எனக்கு தெரியவில்லை. என்னை போகச் சொல்வது யாரை பார்த்து வர? தேவகி வசுதேவரின் 8வது மகன் கிருஷ்ணனை. கிருஷ்ணனா? எந்த கிருஷ்ணன்? தேவி தேவகி வசுதேவரின் 8வது குழந்தை ஒரு கன்னிகை. இல்லை இல்லை,
அது அவர்கள் 8வது குழந்தை இல்லை, அது மாற்றப்பட்ட குழந்தை. உண்மையில் 8வதாக பிறந்த குழந்தை பெண்ணல்ல, பிள்ளைதான். அதை வசுதேவன் நடுகிறவில் நந்தகோபர் வீட்டில் விட்டு வந்தான். அவன்தான் கிருஷ்ணன். அப்படி என்றால் நிஜமென்று அதை நிரூபிக்க ஆதாரம் என்ன? மகரிஷி நாரதரின் வாக்கு. விதையில்லாமல் ஒரு மரம் முளைக்காது. நான் அறிந்தவரை தேவர்கள் எப்போதும் பொய் சொல்லவே மாட்டார்கள், தெரியும். மகாராஜரே, தாம் தேவர்களை பற்றி இப்படி சொல்ல எப்போது தொடங்கினீர்கள்? அன்று நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியும், அங்கு இருந்தவர்களுக்கும் தெரியும், அதை செய்த உங்கள் கைகளுக்கும் தெரியும். அதை இன்று இல்லை என்று சொல்வதற்கு என்ன தேவை என்றும் தெரியும். ஆழ்மனத்தில் அச்சப்படுகின்ற அரசே, நீங்கள் நான் மதிக்கின்ற நந்தராஜன் பெற்ற பிள்ளையை, சூதறியாத பிள்ளையை கொல்கின்ற பாவத்தை சுமக்க வேண்டுமானான்? இல்லை அக்ரூரரே, இல்லை இல்லை. தம்மை கருவியாக்கி நான் யாரையும் என்று கொல்ல விரும்பவில்லை. நான் பேசியது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே. இப்போதே விளக்கமாக சொல்லுகிறேன். தாம் கோகுலம் சென்று கிருஷ்ணனோடு மதுராவில் நடக்கப் போகும் விழாவுக்காக தாமதிக்காமல் உடனே வாருங்கள். எனக்காக பொறுப்பேற்று செயலாற்றுங்கள். மன்னவா, சொல்கிறேன். புகழுக்குரிய விழாவிலே நான் மதிப்புமிக்கவருக்கும் மாண்புக்குரியவருக்கும் சன்மானம் அளிக்க இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாததா? கிருஷ்ணன் என்ற பாலன் காளிங்கன் என்ற சக்தியுள்ள பாம்பையும் தன் திறமையால் அடக்கி ஒடுக்கி யமுனையிலிருந்தே விரட்டி விட்டால் அந்த வீர பிள்ளைக்கு நாட்டு மக்களெல்லாம் பார்க்க நான் பரிசளிக்க இருக்கிறேன் அக்ரூரரே. இல்லை மன்னா, இல்லை இல்லை, தாம் அப்படி சொல்லாதீர்கள். பரிசென்று பாலனை இங்கு வரவழைத்து அவனை கொலை செய்வது உங்கள் நோக்கம். இல்லை அக்ரூரரே, அதை கொலையாக கருதாதீர்கள். மன்னர் குலத்தில் இருக்கின்ற மரபுப்படி இதை பகை ஒழிப்பு என்கிறார்கள். தாமும் அரசியல் அறிந்தவர். ஏன் மௌனம்? ராஜநீதியின்படி சத்துருவை கொல்லுவது அரசனின் கடமை. எல்லோருமே விரோதியை கொல்பவனை வீரன் என்கிறார்கள். எவன் வீரன் என்றால் பதுங்காமல் பயமின்றி சத்துருவை யுத்த பூமியில் சந்திப்பானே அந்த தீரன். ஒன்று மடிய வைப்பான், அல்லது அவனே மடிவான். அவனைத்தான் வீரன் என்பார்கள். மன்னவன் மோதுவதோ கேடறியாத கிராமத்து பிள்ளை, ஆட்சி புரியும் ஒருவர். அச்சப்பட்டு அழிக்க நினைத்து அதை செயலாக்க என்னை தேர்ந்தெடுத்தால் அதற்கு வீரம் என்று பேரோ உலகத்தின் பாராட்டோ கிடையாது. கீழ்த்தரம் இது. அக்ரூரரே, இந்த அறிவுரை எல்லாம் கம்சனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. பிள்ளையோ பேயோ கம்சனுக்கு அவன் விரோதி. அசரீரி வாக்கென்று சொன்னதே அவனை பார்த்தால் நான் கொல்லத்தான் செய்வேன். ஆகையால் நீதியா இல்லை அநீதியா, எந்த முறையிலாவது அவனை கொல்வேன். மன்னா, இது பாவம், இது தர்மம் தான். என்னை பொறுத்தவரை எவன் பகைவனோ அவன் கொல்லப்படுவது தர்மம் தான். இதுவா தர்மம் அரசே? தன்னை காப்பாற்றிக் கொள்வதுதான் மனிதனாக பிறந்த ஒருவனுக்கு முதற் கடமை. இந்த என் தர்மத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள உங்கள் உதவியைத்தான் நான் நாடுகிறேன். மன்னியுங்கள் மன்னா, வீரன் தங்கள் பார்வையில் நரியை போன்றவன், உங்கள் பார்வையில் எனக்கு உடன்பாடில்லை. இதிலே தர்மங்களும் இல்லை, ஏற்க வழியும் இல்லை. நீங்கள் வழிகாட்டும் பாவத்தில் விழ என் பெற்றோர் என்னை பெறவும் இல்லை. மதுரா மன்னனின் ஆணையை அலட்சியப்படுத்துகிறீர்கள். இதன் முடிவு என்னாகும் தெரியுமா? முடிவுக்கு பயந்தால் மகாராஜனே, எங்கள் யாதவ குலத்தில் பிறக்கும் போதே பாலோடு சேர்த்து வீரத்தையும் புகட்டுவார். ஒரு முறைதான் மரணம் என்பது. ஒருவன் ஓடி ஒளிந்து ஒதுங்கி வாழ ஆரம்பித்தானால் இந்த வாழ் அவனுக்கு புத்தி புகட்டும். எதற்கு? வீரம் கெட்ட பிள்ளை இந்த உலகில் வாழ்வதற்கே உரிமையும் இல்லை, தேவையும் இல்லை. தீமை செய்து வாழ மனிதன் பிறக்கவில்லை. என் போன்ற வீரன் கொதிப்பது இயல்பு. உணர்ச்சியின் நரம்பினை முறுக்கி விடுகின்றது. அநீதியாக அந்த பிள்ளைக்கு, நந்தகோபரின் புத்திரனுக்கு கொடுங்கோல் ஆட்சியில் அநியாயங்கள் நடந்தால், நடக்க இருந்தால் மகா பாவம் என்று இங்கே நிற்கும் மன்னருக்கு நெஞ்சிலே உறுத்தாது.
இன்று தாங்கள் நினைப்பது சரி என்றால், கிருஷ்ணன் தேவகி வசுதேவரின் 8வது பிள்ளை என்றால் என் பொறுப்பு இன்னும் அதிகமாகிறது. எதனால்? அன்புக்குரிய வசுதேவர் எனது தலைவர். என் தலைவரின் மைந்தனுக்கு காவலனாக இருக்கிறது மன்னா எனது கடமை. புறப்படுகிறேன் மன்னவா. வணக்கம். चरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपाद